பிரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைய தினத்துல நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியத்துல நாம நிலையா இருக்கணுங்கிறத குறித்த வார்த்தைகளை பார்த்தோம். இன்றைக்கும் இந்த ஊழியத்தை குறித்த சில வார்த்தைகள் தான் பார்க்க போறோம். ஊழியம்னா என்ன? ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கிச்சு இல்ல போதிச்சு அதனால இன்னொரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துறது, எதற்கு ஏதுவாக ரட்சிப்புக்கு எதிர்வாக ஆண்டவருக்கு நேராக ஆதாயப்படுத்துவது. அப்படி இந்த ஊழியத்தை போதகர்களும் பிரசங்கங்களும் மாத்திரம்தான் செய்யணுங்கிறது இல்ல. நம்ம தனி மனிதரா இன்னொருத்தருக்கு தேவனுடைய வார்த்தைய உபதேசிச்சு சொல்றோம்னா அது கூட நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறிய ஊழியமா தான் இருக்கு. இந்தபடியா இந்த ஊழியத்தை நம்ம செய்யும் போது, அதாவது தேவனுடைய வார்த்தைய அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லும் போது அது எப்படி உள்ளதா இருக்கணும், அதை தான் இன்னைக்கான வேத பகுதியில் நாம பார்க்க போறோம். அதற்குரிய வேத வசனம் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனம் 17. 2 Corinthians chapter 2 verse 17. அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். இந்த வசனத்தின் மூலமா பவுலடியார் என்ன சொல்ல வராரு? நிறைய பேர் போல நிறைய பேர் ஏன் சொல்றாரு, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் உருவாகியிருக்காங்க. அப்படி அல்லாம இவங்க எப்படி பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தேவ வசனத்தை கழப்பாய் பேசாமல் மாத்தி திரிச்சு வசனத்தை அதனோட அர்த்தத்தை விட்டே வழி விலகி கொண்டு போகாம துப்புரவாகவும் உண்மையாகவே அது சுத்திகரிக்கிற தன்மையோடவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் ஆண்டவர் அந்த வார்த்தையை என்ன பர்பஸ்க்காக என்ன விதத்துல எந்த மீனிங்ல சொல்லியிருக்காரோ அந்த பிரகாரமா கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். ஆண்டவருக்குள்ளார அவரே சபையானவர், சபைக்கு தலையானவரா இருக்காரு. அந்த தேவ சந்நிதியிலிருந்து அவங்க பேசுறவர்களா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களும் இப்படிப்பட்ட போதர்களும் பிரசங்கி இல்லவா இந்த காலத்துக்கு தேவையா இருக்காங்க. ஏன்னா 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்னு சொல்லிட்டு. இந்த காலம் இப்பொழுதே நடந்து கொண்டல்லவா இருக்கு. சத்தியத்துக்கு செவியை விலக்கிடுறாங்க. சத்தியம் தள்ளுபடி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஏசாயால ஒரு வசனத்தை பார்த்தோம் இல்லையா? அந்தபடி சத்தியத்தை தள்ளுபடி பண்ணிட்டு காதுக்கு இனிமையான வார்த்தைகளை எந்த சபைகள்ல சொல்றாங்களோ அதை நாடி தேடி ஓடுறதும். யூடியூப்ல இப்ப மெசேஜஸ் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. நம்ம தேவ செய்திய நம்முடைய இஷ்டத்துக்கு நமக்கு எது பிரியமா இருக்கோ, அதுவும் இப்பெல்லாம் கேப்ஷன்லேயே போட்டுருவாங்க, நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட, உங்களுடைய வாழ்க்கையில் இது பெருக, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்தபடியான கேட்சி வேர்ட்ஸை தேடி ஓடுற மக்களே இருக்காங்க. அந்தபடி சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போற மாதிரி மாறுறாங்க இல்லையா? இவங்களுக்கு மத்தியில இந்த தேவ வசனத்தை எப்படி போதிக்கிறவங்களா இருக்கணும், இல்ல நாம ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொல்லும் போது அது ஒரு ஆத்மாவை எப்படி ஆதாயப்படுத்தியதா இருக்கணும். முக்கியமா இந்த தேவ வசனம் 3 விஷயங்களை செய்யறதா இருக்கணும். அதை நாம இன்றைக்கு குறிப்பாக பார்க்கலாம். அதற்கு முதலாவதாக சங்கீதம் 19வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்ப்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. இந்த வசனம் நம்மளுக்கு ஒன்று தெளிவுபடுத்துது. ஆணுடைய வேதத்துல ஒரு குறைவும் இல்லை. அது ஆத்துமாவை போஷிக்கிறதுக்கான எல்லா நன்மையும் உடையதா இருக்கு. அப்படிப்பட்ட வேதத்தை எடுத்து போதிக்கும் போது ஒரு பேதையும் ஞானியாக மாறணும். இங்க பேதைன்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த உலக பிரகாரமா பேதையா இருக்கிறவங்க அல்ல. உலக பிரகாரமா அவங்க மேதையா கூட இருக்கலாம், எல்லா விஷயத்திலும் நம்பர் 1 கூட வரலாம். ஆனா ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல பரத்திலிருந்து வருகிற ஞானத்துல அவங்க குறையுள்ளவர்களா இருப்பாங்க. நீதியும் நியாயத்தின் தேடுவர்களா இருக்க மாட்டாங்க. இரக்கம் செய்து நன்மை செய்து அதற்கேற்ற வகையில் நடந்து கொள்ள மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் இங்க பேதைன்னு ஆண்டவர் அழைக்கிறாரு. அப்படிப்பட்ட பேதைகளுக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை போதிக்கிறதா வார்த்தைகள் இருக்கணும். அப்போ முதலாவதா பேதைய ஞானியாக்குறதா இருக்கணும் வார்த்தை. இரண்டாவது எபிரேயர் 4வது அதிகாரம் 2வது வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம். இதுல முக்கியமா கடைசியில் நம்ம பார்த்தோம்னா தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கணும். ஏன்னா எல்லாவற்றையும் பிரிக்கக்கூடியதா ஆணுடைய வார்த்தை இருக்கு. அந்தப்படியான கருக்குள்ள பட்டயமா இருக்கிறாது நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை வகையறுத்து, நீ இதை தப்பு பண்ற, இது நீ சரியா இருக்கணும், இந்த வழியை விட்டு மாறி வா, இது உனக்கு கரெக்டா இல்லை அப்படின்னு நம்மளை கரெக்டான வழிகளில் கொண்டு போச்சுன்னா, அந்த நல்மனசாட்சியை நம்மளுக்குள்ளார வந்து கொடுக்குதுன்னா அதுதான் சரியான தெய்வ வார்த்தைகளையும் உபதேசங்களுக்கு அடுத்தவர்களாகவும் இருக்கு. அப்போ நாம சரியான வார்த்தைகளை கேட்டவர்களாக இருக்கிறோம்னு அர்த்தம்.
மூன்றாவது 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் நமக்கு என்ன சொல்லுது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை பிடிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்போ ஆண்டுடைய வார்த்தைகள் நம்ம வாசிக்கும் போதோ பிரசங்கத்துல கேட்கும் போதோ நம்மளுக்கு என்ன பண்ணணும்? நம்மளை தேர்ந்தவர்களாக மாற்றணும், நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவர்களாக மாற்றணும். அது என்ன தகுதி? நாம ஒரு நற்கிரியை நினைச்சிட்டு ஒரு நன்மை செய்கிறதா ஒன்று செஞ்சுட்டு சுற்றி தெரியலாம். ஆனா ஆண்டுடைய வார்த்தைகள் படி நம்ம நற்கிரியைகள் செய்யறதுங்கிறது ஒன்று இருக்கு. அது எப்போ நாம தேவ வார்த்தைகளை தேறினவர்களா மாறி அந்த மெச்சூரிட்டி நம்ம செய்கிற நற்கிரிகள் தான் சரியா இருக்கும். அது எப்படி இருக்கும்? நம்மளுடைய அந்த உபதேசங்கள் நம்மளை கடிந்து கொள்வதற்கு ஏதுவாகவும் நம்மளை சீர்திருத்ததற்கும் நீதியை படிப்பித்ததற்கு ஏதுவாக இருக்கும். அப்ப மூன்றாவது, நம்மளை தேர்ந்தவர்களா மாற்றி நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவர்களா மாற்றும். அதுவும் நீதிக்கு ஏதுவா இந்தபடியான 3 காரியங்களை செய்யுதா? அப்போ நாம கேட்கிற அந்த பிரசங்கங்களும் தேவ வார்த்தைகளும் சரியாக இருக்குங்கிறது அர்த்தம். சில நேரங்களில் நாமளே தனிப்பட்ட மனிதர்களா அடுத்தவங்களுக்கு நமக்கு என்ன அந்த வசனம் புரிதலா இருக்கோ அப்படிதான் இன்னொருத்தருக்கு உபதேசிப்போம். அதுவும் ஒரு கள்ள போதகமா மாறிடும் இல்லையா? அப்படி தனிப்பட்ட நபரா கூட நீங்க ஒரு கள்ள போதகரா மாறக்கூடாது. ஆணுடைய வார்த்தைகளை சரியா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எதற்காக கொடுத்திருக்காரு? அது அருளப்பட்ட பிரகாரமாகவே நாம அநேகருக்கு அதை அறிவிக்கணும், அது இன்னொருத்தரை துப்புரவாக்கணும். நம்ம அந்தபடியான வேத வார்த்தைகளை கேட்க செய்றோமா? அநேகருக்கு அதை நம்ம உபதேசிக்கிறோமா? அப்படி இருந்தா நம்ம சரியான வழியில இருக்கோம். இதை நம்ம உணர்ந்து கொள்றதுக்காகவே ஆண்டவர் இந்தபடியான வார்த்தைகள் நம்மளுக்கு காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்திறோம் ராஜா. தேவனுடைய வார்த்தை என்னும் நாமம் கொண்டவரே, அப்பா, இந்த வார்த்தைகளை நாங்க எப்படி அறிந்து கொள்ளணும் எங்களுக்கு விளக்கியிருக்கீங்க தகப்பனே. நாங்க கேட்கிற இந்த வேத வசனங்கள் இல்ல நாங்கள் அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்கிற இந்த வேத வசனங்கள் பேதையை அறத்திலிருந்து வருகிற ஞானத்திற்கு ஏதுவாய் நடத்தணும் தகப்பனே. அதே போல இந்த வார்த்தைகள் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுத்து சரியான வழியில அவங்களை கொண்டு போகிறதா இருக்கணும் ராஜா. எங்களையும் அப்படி நடத்துகிறதா இருக்கணும் தகப்பனே. அதே போல இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் அப்பா எங்களை தேர்ந்த மனுஷனாகவும் நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவர்களாக இருக்கணும் தகப்பனே. எங்களை சீர்திருத்தலுக்கும் நீதிக்கும் ஏதுவாக நடத்துகிறதா இருக்கணும் தகப்பனே. அப்படியாய் அப்பா உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் அறிந்து கொள்கிறதற்கும் அநேகருக்கு அதை எடுத்து சொல்கிறதற்கும் எங்களை சரியான பாதையில் நீங்க நடத்தி செல்லுங்க தகப்பனே. இதுவரைக்கும் நாங்க அப்படி ஏதாவது தவறான உபதேசங்களுக்கு செவியை சாய்த்து சென்றோமானால் அதற்கு எங்களை தயவாய் மன்னிங்க தகப்பனே. அப்படியாய் நீங்க கிருபையாய் நடத்த போறதுக்காய் நன்றி தகப்பனே. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்றேன் பிதாவே. ஆமென், ஆமென்.